குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி கன்னி. இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு விஷயங்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா, நண்பர்கள், 2வது திருமண விஷயங்கள், இது எல்லாமே லாபகரமா இருக்கும். 10ஆம் இடத்துக்கு சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கை இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அது சுப நிகழ்ச்சிகள், கோவில் கும்பாபிஷேக விசேஷங்கள் அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்ல மருத்துவ செலவுகளா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல தொழில் சம்பந்தமா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அமையறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 2வது தொழில் பண்றவங்க அதுல அதிக அளவுல முதலீடு செய்யறதையும் தவிர்க்கிறது நல்லது. இன்னுமே ராசிக்குள்ளதான் கேது பகவான் இருக்காரு. அதனால களத்திரத்தினுடைய ஆரோக்கியம், மாமியார் வழி உறவுகள், உங்களுடைய ஆரோக்கியம், முயற்சிகள், சிறு தூர பயணங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தொழில மாற்றங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் ராசிக்கு 6ஆம் இடத்துலதான் சனி பகவான் இருக்காரு. அதனால களத்திரத்தினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகன விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்காக லோன் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அவர்கிட்ட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது. பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திருமண விசேஷங்கள் சிறப்பா இருக்கும். வெளியூரில் இருந்து திருமண வரன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகன விஷயங்கள், வம்பு வழக்கு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது டென்ஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சந்திரன் வாரம் முழுக்க ராசிக்கு 2, 3, 4, 5ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால வரவு செலவு விஷயங்கள் திருப்தியா இருக்கும். சிறு தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகள், குலதெய்வ கோவில் விசேஷங்கள், தாய்மாமன் வழி உறவுகள், இதெல்லாமே திருப்தியா இருக்கும். சுபதிசா நடக்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையும் சுப பலன்கள் கிடைக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க இப்ப சொன்ன எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.